அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான விஷயத்துல சீனாவை இந்தியா தட்டி தூக்கி இருக்குது நண்பர்களே. அதுவும் யாருமே எதிர்பாராத அளவுக்கு சரித்திரத்திலேயே முதல் முறையாக சீனாவை இந்த அளவுக்கு இந்தியா தட்டி தூக்கி இருக்கிறத பார்த்து இன்றைக்கு உலகமே மூக்கில் விரல் வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியா எந்த விஷயத்தில் சீனாவை இப்படி தட்டி தூக்கியது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுனீங்க அப்படின்னாக்க அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, உலக சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு விஷயத்தில் சீனாவை இந்தியா தட்டி தூக்கி இருக்குது. அதுவும் அந்த டிஃபரன்ஸ் பயங்கரமான டிஃபரன்ஸு, அந்த அளவுக்கு தட்டி தூக்கி இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நான் எந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. யாரெல்லாம் சரியாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பார்க்கலாம். என்ன நண்பர்களே, கமெண்ட்டில் எழுதிட்டிங்களா? வாங்க நீங்கள் கெஸ் பண்ணது சரியான்னு பார்க்கலாம். முதல் முறையாக செல்போன் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு செல்போன் ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அதில் சீனாவை விட இந்தியா மிக அதிகமாக ஏற்றுமதி செய்து உலக சாதனையை படைச்சிருக்குது. கடந்த பல ஆண்டுகளாக சீனா தான் இந்த மொபைல் ஃபோன் இருக்குது இல்லையா, செல்ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் ஏற்றுமதியில் நம்பர் 1ஆக இருந்தது நமக்கு தெரியும். ஏன், நாம் எல்லாமே சீனா ஃபோன்களை தானே வாங்கி யூஸ் பண்ணோம். முதல்ல நாமளாம் இந்த ஹைஃபை அப்படின்லாம் ஃபோன் வந்ததை வாங்கினது இன்னும் கூட எனக்கு நினைவு இருக்குது. ஆனால் இப்பொழுது கதை அப்படியே உல்டாவாக தலைகீழாக மாறிடுச்சு நண்பர்களே. இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் இந்தியா செல்போன்களை ஏற்றுமதி செய்து கொண்டு வருது. அமெரிக்கா தான் செல்ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அமெரிக்கா இறக்குமதி செய்கிற செல்ஃபோனில் சென்ற ஆண்டு இதே காலாண்டில் அமெரிக்காவுடைய மொத்த செல்ஃபோன் இறக்குமதியில் சீனா 63% கையில் வச்சிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த இடத்தை இந்தியா பிடிச்சிருக்குது, சீனாவை பின்னுக்கு தள்ளிருச்சு அப்படிங்கிறதான் இப்பொழுது வெளியாகி இருக்கிற அந்த பரபரப்பான செய்தி. இந்த காலாண்டில் மட்டுமே அமெரிக்கா இறக்குமதி செய்த செல்போன்களில் மொத்தத்தில் 44% இந்தியா தயாரித்த செல்போன்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இதே காலாண்டில் சீனா வெறும் 25% தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடிஞ்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு இதே காலாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டில் இந்தியாவுடைய செல்போன் தயாரிப்பு 240% உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிவிச்சுக்கணும். கொஞ்ச நஞ்சம் இல்லை நண்பர்களே, சென்ற ஆண்டில் இதே குவார்ட்டரில் இந்தியா தயாரித்த செல்போன்களை விட இந்த ஆண்டு இந்த குவார்ட்டரில் 240% அது உயர்ந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது பாரத பிரதமருடைய ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுது. ஏற்கனவே டிஃபென்ஸ் செக்டார் நமக்கு தெரியும், முழுக்க வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செய்து கொண்டிருந்த காலமெல்லாம் மலையேறி இன்றைக்கு இந்தியா உலகத்தில் பல நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்குது. அதுவே ஆத்ம நிர்பார் பாரத்துடைய மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்பட்டது. இப்பொழுது அடுத்ததாக செல்போன் தயாரிப்பிலையும் கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியா மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உருவெடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது சீனாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த அமெரிக்கா இறக்குமதி செய்த செல்போன்களில் மிக அதிகமான எண்ணிக்கையிலான செல்போன் எந்த பிராண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் தான் நண்பர்களே. இதற்கு காரணம் ஐஃபோனுடைய தயாரிப்பை இந்தியாவில் தொடங்கினது தான். குறிப்பாக சென்னையில் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பித்த ஐஃபோன் ஃபேக்டரி பயங்கர வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஆக்சுவலாக ஒரு தைவான் நிறுவனம். அது சீனாவில் இதற்கு முன்பு பெரிய அளவில் தயாரிப்பை மேற்கொண்டிருந்தது. இந்த கோவிடில் சீனா பெரிய பிரச்சனை பண்ணுச்சு இல்லையா, எல்லா பொருளையும் நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு பந்தாவிடவுமே
பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஐயோ இது வம்பா போயிருச்சுடா அப்படின்ட்டு பிற நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு சீனாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிகளை மெல்ல மெல்ல நகர்த்த ஆரம்பித்தாங்க. அந்த வரிசையில் தான் ஃபாக்ஸ்கான், தைவானுடைய ஃபாக்ஸ்கான் சீனாவில் இருக்கிற தன்னுடைய ஃபேக்ட்ரியை இந்தியாவுக்கு மாற்றுச்சு. அந்த ஃபேக்ட்ரியை பிறகு எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்குது. அப்பொழுது சீனாவிலிருந்து நூற்றுக்கணக்கான பொறியாளர்களை இந்தியாவுக்கு வரவழைத்தது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். இப்பொழுது இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் பெரிய அளவில் ஃபோன் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளியாக சீனா கடுப்பாகி அங்கே ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் தமிழகத்தில் வேலை செய்த இன்ஜினியர்களை உடனடியாக நீங்கள் சீனாவுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இதனால் 300க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்கள் திரும்பி சீனாவுக்கு போயிட்டாங்க. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஸ்லோ டவுனை ஏற்படுத்துச்சு இந்தியாவுடைய ஐஃபோன் தயாரிப்புக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தைவான் என்ன பண்ணுச்சு, சாமர்த்தியமாக உடனடியாக அங்கேருந்து தைவான்லேருந்து இன்ஜினியர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்குது. அவர்கள் இந்தியாவுடைய இன்ஜினியர்களுக்கு வேகமாக ட்ரைனிங் கொடுத்து வர்றாங்க அப்படிங்கிற விஷயமும் இப்பொழுது வெளியாகி இருக்குது நண்பர்களே. ஒரு வழியாக அதை ஸ்டெபிலைஸும் பண்ணிருச்சு ஃபாக்ஸ்கான் நிறுவனம். இப்படி உலக அரங்கில் செல்போன் ஏற்றுமதியில் மிகப்பெரிய அளவில் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு வருது இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தொடர்பாக இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்குது. அது என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளில் ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வருது அப்படின்னும், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் பிரத்யேகமாக ஐஃபோன் தான் தயாரிக்குது. அந்த ஐஃபோனில் பெரும்பாலான பகுதியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது இன்னொரு ஆச்சரியகரமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற நண்பர்களே. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவிலிருந்து என்னை அழைச்சிருந்தார். அவர் அழைத்த போது பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இப்பொழுதெல்லாம் ஐஃபோன் அமெரிக்காவை விட இந்தியாவில் விலை குறைவாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம்னா இல்லை, 30-35% குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னவர், இங்கேருந்து யாராவது வந்தாங்கன்னா ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே. இந்த அளவுக்கு இந்தியா இப்பொழுது உலக அரங்கில் பிரபலமாகி வருது, மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் பிரபலமாகி வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி. இதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை, ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை தான் நாம் பாராட்டியே ஆக வேணும். பாரத பிரதமருடைய அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குது இல்லையா, அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை நண்பர்களே. அப்படியெல்லாம் சிந்திக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. அதுலேயும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது எவ்வளவு அவசியமற்ற விஷயங்களை கிளறி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நாம் ஒரு விவாதம் நடத்துகிறோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்துருக்குது. குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் நடத்திய அந்த லிமிட்டட் அஃபென்சிவ் இருக்குது இல்லையா, அது எவ்வளவு பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத பல விஷயங்களை ட்ரம்ப் பொய் சொல்றாரு அப்படின்னா அவர் பொய் சொல்றாரு, அவர் ஒரு லயர் அப்படின்னு பிரதமர் மோடி ட்ரம்ப் லயர்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய அனுபவமின்மையை தான் காட்டுதுன்னே சொல்லணும். நீங்க அரசியல் அனுபவம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, அவருடைய வயதுக்கு, அவருக்கு கிட்டத்தட்ட என்னுடைய வயது ஆகுது நண்பர்களே, அவருக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சி இருந்திருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர் எழுப்பி இருக்கவே மாட்டாரு. ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் 1% அவருக்கு புரிஞ்சிருந்தா கூட இப்படி அவர் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எக்ஸென்ட்ரிக்கு, அந்த மனுஷனை எப்படி வேணா நம்ம திட்டிக்கலாம். ஆனாலும் கூட அவர் தான் இன்றைக்கு உலகின் ஆக பவர்ஃபுல்லான நாடான அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் மறந்துவிட முடியாது. அதே போல ஆகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய பொறுப்பான பிரதமராக பதவி வைத்து வருகிறாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்படி இருக்கிறவங்க ஒரு பொது வெளியில ஒருத்தரை
பொய்யர் அப்படின்னோ லயர் அப்படின்னெல்லாம் பேசுறது நாகரிகமாகுமா? முதல்ல இது ராஜதந்திரமாகுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லைங்க. நம்மளை பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் சீண்டிக்கிட்டே இருக்கிறாருன்னே வைங்களேன், அனாவசியமாக நாம் போய் ரோட்டில் நின்று இதே நீ பொய் பேசுகிற அதை பேசுகிற பேசுனா அனாவசியமாக சண்டை தானே வரும். தேவையில்லாத விவகாரங்கள் இதையெல்லாம் கடந்து போவதற்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு பலம் வேணும். ட்ரம்ப் எத்தனை முறை சீண்டினாலும் தன்னுடைய பேலன்ஸை தவறாமல் இருக்கிறார் இல்லையா நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய அந்த ஸ்திரத்தன்மையை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர், ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான பவரை கொண்ட பதவி அது. அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் கைக்கு இந்தியா போச்சு அப்படின்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்பவுமே அச்சமாக இருக்குது நண்பர்களே. எது எப்படியோ நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையால், ஒரு சீரான அந்த பாலிசிஸால் இன்றைக்கு சீனாவை தட்டி தூக்கி இருக்குது இந்தியா. செல்ஃபோன் ப்ரொடக்ஷனில், செல்ஃபோன் ஏற்றுமதியில், குறிப்பாக அமெரிக்காவுக்கு செல்ஃபோனை ஏற்றுமதி செய்வதில் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.